எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டார் வெல்த் கிளப் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பிளானில் சின்ன கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி 23rd லான்ச்சிங் சொல்லியிருக்காங்க. அது இட் இஸ் கன்ஃபார்ம் ஆர் நாட், டிலே கூட ஆகிறது இருக்குது. மேபி அன்றைக்கே லான்ச் பண்ணால் கூட ஆகலாம். ஓகேங்களா, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஜிஸ்டர்டு ட்ரஸ்ட்டு பேஸ்டு தான். பியர் டு பியர் வந்து ஹெல்பிங் பிளானாக கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஓகே, மணி ஃப்ளோஸ் P2P பிட்வீன் மெம்பர்ஸ் பேஸ்ட் ஆன் த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. மெம்பர்ஸ் ஜாயின் கண்ட்ரிபியூட்டிங் ஃபிக்ஸ்டு எவ்ரி வாலண்ட்ரி டொனேட் 1000 rupees. ஓகேங்களா. எ ஸ்மால் பர்ஷன் ஆஃப் 111 ஸ்பான்சர் போனஸ் அட் ட்ரஸ்ட் ஷேர். ஓகேங்களா. அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா 1111 1111. ஓகேங்களா. 1000 rupees நம்ம டொனேட் பண்ணுறோம். 111 வந்து இன்னும் ஸ்பான்சர் இன்கமாக இருக்கலாம், இன்னும் ட்ரஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கலாம், அது மட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே தான் இது வந்து 2x6 ஆட்டோமேட்டிக் மேட்ரிக்ஸ் பிளானில் வச்சுருக்காங்க. போர்ஷன் ஆஃப் ட்ரஸ்ட். ஓகேங்களா. பூஸ்டர் ஐடி வச்சு இப்போ ஹெல்பிங் நியூ மெம்பர்ஸ்க்கு பூஸ்டர் ஐடி மூலமாக அவங்க புஷ் பண்ணி மேலே வரதுக்காக பூஸ்டர் ஐடி நிறைய வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து கைண்ட்வெல் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் SWC ஸ்டார் வெல்த் கிளப்பை சேர்ந்து தான் இதை வந்து பண்ணுறாங்க. ஓகேங்க. கைண்ட்வெல் ஃபவுண்டேஷன் தான் அவங்க தான் பண்ணுறாங்க. செக்ஷன் 8 ரெஜிஸ்டர்டு நான் ப்ராஃபிட் கம்பெனி. ஓகேங்களா. அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மெயின் ஆப்ஜெக்டிவ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட் சோஷியல் வெல்ஃபேர், பவர்ட்டி அபிலேஷன், ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட், எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் த்ரூ லாஃபுல் மீன்ஸ். ஓகேங்களா. இது மாதிரி இதுதான் இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இது மூலமாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து டோட்டலாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1111 நம்ம டொனேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 1000 rupees வந்து ஒரு பர்சனுக்கு நம்ம டொனேட் பண்ணுவோம். 111 வந்து ஸ்பான்சர் இன்கமாக இருக்கலாம், மேபி ட்ரஸ்ட்டாக இருக்கலாம். அது மட்டும்தான் இவங்க இஷ்யூவாக இருந்துச்சு சைட்டில். அதுவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டோட்டல் ரிசீவ் ஹெல்ப் பார்த்திங்கன்னா 3,49,09,000 rupees. ஓகேங்களா. ஓவரால் 6 levels. ஓகேங்களா. இது வந்து எப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் 1, நியூ பர்சன்ட் வாலண்டரி டொனேஷன் to 1000 rupees to senior person ஆல்ரெடி டொனேட்டட் 1000 rupees. ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கிறப்போ நீங்கள் அடுத்தது வந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. he is waiting 2000 for 2 person in each 1000. நீங்கள் 1000 rupees ஒன்ஸ் நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 rupees வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க 2 பேர் வர்றப்போ. ஓகேங்களா. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள்கிட்ட 2000 rupees வந்துச்சுன்னா he is received 2000 from 2 person 2 into 1000. send 2000 is upgrade. send to 2000 system will generate eligible person. ஆட்டோமேட்டிக்காக அவங்க யாருக்கு எலிஜிபிள் பர்சனோ அந்த லெவல் காட்டும். நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. இதே மாதிரி தான் 6th level வரைக்கும் உங்களுக்கு ஷோ ஆகிட்டே வரும். பூஸ்டப் ஐடி வந்து எதுக்குன்னா, இப்போ மேபி கீழே வந்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு இடத்துல ஸ்டாப் ஆச்சு ஆள் வரலாம். இந்த பூஸ்டப் ஐடி மூலமாக பின்னாடி வந்து அவங்கள பூஸ்டப் பண்ணி மேலே அனுப்பிச்சிட்டே இருக்கும். முன்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் பூஸ்டப் ஐடி வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக போட்டுகிட்டே இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக புஷ்பேக் வந்துக்கிட்டே இருக்கும் பூஸ்டப் ஐடிக்கு. ஓகேங்களா. இதுதான் பிளான். லெவல் 1ல் நம்ம 1000 rupees பே பண்ணுறோம். 2000 rupees நம்மளுக்கு வரும். 2000 rupees அப்கிரேட் பண்ணுறோம். லெவல் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 2000 rupees அப்கிரேட் பண்ணோன்னே நம்மளுக்கு 4 members கிட்டேருந்து 2000 rupees வந்து ரிசீவ் ஆகும். 8000 மொத்தமாக வரும். அது பூஸ்டப் ஐடிக்கு ஒன்று நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம அப்கிரேட் 5000 நம்ம அப்கிரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிசீவ் ஹெல்ப்பில் நம்ம 2000 rupees நம்மக்கிட்ட இருக்கும். ஓகேங்களா. 3rd லெவலில் தான் 8 பேர்கிட்டேருந்து 5000 rupees வரும். ட்ரஸ்ட்டுக்கு 2000 rupees கொடுப்போம். பூஸ்டப் லெவல் வந்து 8 ஐடி வந்து 8000 வந்து பூஸ்டப் ஐடியாக போகுது. இதில் இருந்து அப்கிரேட் வந்து 20,000 கொடுக்க போகிறோம். ஸ்பான்சருக்கு 3000 போகும். நம்மளுக்கு 7000 rupees வரும். ஓகேங்களா. இதுதான் 3rd லெவலோடைய. 4th லெவல் வந்துட்டிங்கன்னா
இதில் பார்த்திங்கன்னா 16 பேருக்கிட்டேருந்து 20,000 ருபீஸ் வரும். ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் ஐடியிலேருந்து ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்ணிவிடுவீங்க. மொத்தம் 40 ஐடி வந்து இதில் பூஸ்டப் ஐடி உடனே க்ரியேட் ஆகும். பூஸ்டப் ஐடி க்ரியேட் ஆனோடனே அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்ளைனருக்கு ஸ்பான்சருக்கு 40,000 கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தான் நம்மளுக்கு ஒரு 1 lakh ருபீஸ் வந்து இதில் கிடைக்கும். மேக்ஸிமம் 4th லெவல் வரைக்கும் ஏர்ன் பண்ண நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 5th லெவலில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறப்போ நீங்கள் அது ட்ராவல் ஆகிட்டே போகிறப்போ கண்டிப்பாக இதுவும் ஒரு நாள் ஆச்சுயோ உடனே எல்லாம் வரணுன்னா வராது. 3rd லெவலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகி தான் ஒன்றா வர தான் நம்மளுக்கு மேபி 2 or 3 monthஸில் 4th லெவல் முடியும். 5th லெவல் மேபி 6 months, நெக்ஸ்ட் 6 months ஆகலாம். அந்த மாதிரி தான் போகும். ஓகேங்களா? 24 lakhs வந்து நம்மளுக்கு 5th லெவல்லே நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? 1,22,000 வந்து 32 பீப்புள்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரஸ்ட்டுக்கு 2,40,000 போயிடும். 120 பூஸ்டப் ஐடி வந்து நம்ம இந்த 5th லெவலில் அப்கிரேட் பண்ணுறோம். 120 பூஸ்டப் ஐடினா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 6 lakh வந்து அப்கிரேட் போகிறோம். 4,80,000 நம்ம வந்து நம்மளுடைய அப்ளைனருக்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு 24 lakhs வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். 6th லெவல் லாஸ்ட்டு. ஓகேங்களா? மொத்தம் 64 பீப்புள்கிட்ட இருந்து நம்மளுக்கு 6 lakh ருபீஸ் வரும். அதில் 28 வந்து ட்ரஸ்ட்டுக்கு போகுது. 200 ஐடி வந்து பூஸ்டப் ஐடியா க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? 2 lakh. அப்புறம் அதில் 30 lakh வந்து 5 பேர்கிட்ட வர லிங்க்கை வந்து அப்படியே நம்ம ஸ்பான்சருக்கு போகுது. நம்மளுக்கு இதில் 3,24 lakhs வந்து நம்மளுக்கு இது கிடைக்குது. மேபி இந்த லெவலில் வரைக்கும் அச்சீவ்மெண்ட் ஆகணும்னா வெயிட் அண்ட் சீ தான், நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். பட்டு அது எப்படி வேணால் நம்மளுக்கு கிடைக்கலாம். பட் இதில் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணுறது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, ஓன் இதில் தான் இருக்கணும். நம்ம இது ஃபுல்லாக கிடைக்கும்ன்றது உத்தரவாதம் கண்டிப்பாக நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் மூலமாக தான். இப்போ ட்ரஸ்ட்டு டொனேட் பண்ண ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ண வரணும்னு நினைக்கிறவங்கள வர நம்மளுக்கும் ஒரு விதமான ஹெல்ப் கிடைக்கும். நம்மளும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த மாதிரி கான்செப்டில் தான் இது ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. 6 லெவலுக்கும் இதில் சார்ட் இருக்குது. இதையும் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கணும். ஓகேங்களா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் போட்டிருக்காங்க. 18 years அபவ் இருக்கணும் ஜாயின் பண்ணுறதுக்கு. KYC வந்து 3rd லெவல். ஆஃப்டர் ரீச்சிங் 3rd லெவலுக்கு அப்புறம் நீங்கள் KYC ஆதார் பேன் கார்டு வந்து மேண்டட்ரியாக இது பண்ணணும். ஓகேங்களா? மொபைல் நம்பர், ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது மூலமாக தான் உங்களுக்கு இது போகிறாங்க. நோ இன்கம் இஸ் கேரண்டி இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் ரீட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேர்ஃபுல்லி பிஃபோர் ஜாயினிங். ஓகேங்க? ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு ஜாயின் பண்ணணும். யூ மஸ்ட் ஜாயின் வாலண்டரிலி. There is no obligation to join this program. Member must follow the company's rules and regulation. உங்களை யாரும் கம்பல்ஷன் பண்ணல நீங்கள் ஜாயின் பண்ணியே ஆகணும்னு. ஓகேங்களா? நீங்கள் ஏன் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கம்பல்சரி ரெஃபரல் கிடையாது. நீங்கள் வந்து யாரும் ரெஃபரல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏர்ன் அண்ட் ப்ரோக்ரஸ் ஈவன் வித்தவுட் டைரக்ட் ரெஃபரல் எதுவும். ஓகேங்களா? இது வந்து 100% ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். மிடில் மேன் எதுவுமே இதில் இருக்காது. பூஸ்டப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழேருந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு வர்றதுக்கு பூஸ்டப்பில். ஓகேங்களா? லோ என்ட்ரி ஹை பொட்டென்ஷியல். ஸ்மால் அமௌண்ட்டு தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ண அப்புறம் ப்ரோக்ரஸ் த்ரூ மேட்ரிக்ஸ் மூலமாக நம்மளுக்கு ஹை இது கிடைக்குது. 2x2 மேட்ரிக்ஸ் மூலமாக எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்கும். நோ ரீஎன்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டெய்லி பேயர்ஸ் ஏர்ன் எவ்ரிடே ஆஸ் யுவர் மேட்ரிக்ஸ் க்ரோஸ். டெய்லி பேயர்ஸ் எப்படின்னா உங்கள் மேட்ரிக்ஸ் க்ரோவாக தான் 3rd லெவல் 4th லெவல் வரவு தான் உங்களுக்கு வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? கம்யூனிட்டி சப்போர்ட். ஒர்க் வித் லைக் மைண்டட் மெம்பர்ஸ் டுவர்ட் ஃபினான்ஷியல் க்ரோத். ஓகேங்களா? லீகலி கம்ப்ளைண்ட் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் ஆப்ரேஷன். ட்ரஸ்ட் பேஸ்ட் க்ரௌட் ஃபண்டிங் சிஸ்டமாக இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஒன் டைம் ஜாயினிங், நோ ரினிவல் ஆர் ரிப்பீட்டட் ஜாயினிங் ஃபீஸ். ஓகேங்களா? அது எதுவுமே இதில் கிடையாது. ஓகேங்களா? கிளியர் ரூல்ஸ் அண்ட் பேர் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் மெம்பர்ஸ். நீங்கள் அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்றது வேண்டாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க.
இதில் என்ன வேணும் உங்களுக்கு என்னென்னா பேங்க் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும், ஜிபே ஃபோன்பே டீட்டெயில்ஸ் இருக்கணும், ஆதார் கார்டு பேன் கார்டு டீட்டெயில்ஸ் இருக்கணும் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறப்போ. ஓகேங்களா. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு வரும். ரெஃபரன்ஸ் இஸ் நாட் கம்பல்சரின்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி உங்களுக்கு. பீப்புள்ஸ் ஹெல்ப் who need money more. Income is very high compared to other businesses. Starbucks Club gives great opportunity. ஓகேங்களா. நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரெஃபரல் கிடையாது, பட் ரெஃபரல் பண்ணினீங்க அப்படின்னா ஒருத்தர் மூலமாக நம்மளுக்கு 35 lakhs வந்து 6 லெவல்ஸில் கிடைக்கும். ஒரு 10 பேர்னால் 3 crore கிடைக்கும். அதே மாதிரி 100 பேர்னால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்ன்றது இவங்க வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 4th லான்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட்டு சில இஷ்யூஸ் ட்ரையல் பார்க்குறப்போ சில இஷ்யூஸ் அதெல்லாம் கரெக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 23rd லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 23ன்றது மேபி கம்மிங் டியூஸ்டே. டைமிங் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுறாங்க. லிங்க்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட் டே எனக்கு பெஸ்ட்டு டு ஜாயின். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Day 1 ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டு. ஓகேங்களா. Day 1 ஜாயின் பண்ணிங்கன்னா லிங்க் வந்து உடனே வந்துடும். நீங்கள் லிங்க்கை ஜாயின் பண்ணிவிட்டு யாருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய சீனியாரிட்டி ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா. யார் எப்போ வேணால் லிங்க்கில் ஜாயின் பண்ணலாம். ஆனால் பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்ரூவல் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு சீனியாரிட்டி ஃபஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். நான் இப்போ ஜாயின் பண்ணேன், இப்போமே ஜாயின் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் வரலன்னா நீங்கள் அந்த சீனியாரிட்டி லெவலில் 1/2 hour 30 minutes or 1 hour டிலே இருந்தால் கூட அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணவங்க கூட அவங்க அதுக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கலாம். இதுதான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. சில பேர் ஜாயின் பண்ணிடுறது பேமெண்ட்டே வந்து லேட்டாக பண்ணாங்கன்னா உங்கள் சீனியாரிட்டி லெவல் லாஸ்ட்டாக தான் போகும், என்ன தான் முன்னாடி ஜாயின் பண்ணாலும். இதுதான் ரீசன். ஓகேங்க. சீனியாரிட்டி லெவல் உங்கள் முன்னாடி என்னென்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உடனே பண்ணிங்கன்னா தான் சீனியாரிட்டி வரும். இல்லை நான் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் அப்புறம் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் தயவுசெய்து பண்ணாதுங்க. ஓகேங்களா. இது எதுவுமே புரியலனா கூட நீங்கள் வந்து திருப்பியும் ரீவைண்ட் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது எல்லாமே புரியும். ஓகேங்களா. தேங்க்யூ டீம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம், யாருமே கம்பல்ஷன் கிடையாது ஜாயின் பண்ணுறது. ஓகேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ட்ரைனிங் பர்பஸ் கூட சொல்லுங்கள். தேங்க்யூ.